என்ன செக். ஹாய் வணக்கம். ரொம்ப நல்லா பேசுனீங்க. Thank you. சார் என்ன சார் இப்படி பண்றீங்க? சரி ஒரே நிமிஷம். நடக்கிறது ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஆடியோ லான்ச். நீங்க ரெண்டு பேரும் என்ன மைக் எடுத்துட்டு வந்துட்டீங்க? ஏன் வேலைக்கு ஓல வைக்கிறதுனே வரீங்களா? சரி அப்படிலாம் இந்த ஒரு காரணம் கிடையாது. We are very decent people from I know very decent. படிச்ச பசங்க. ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஆடியோ லான்ச்சில் இப்போ எல்லாம் இருக்கோம். என்னன்னா இந்திய ஆடியோ லான்ச் வரலாற்றில் முதல் முறையாக ஃபங்க்ஷனுக்கு நடுவுலயே ஒரு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன். சரி ஏன் சார் இப்படி பண்றீங்க நீங்க? இல்ல நிறைய படம் வரதுக்கு முன்னாடி சக்சஸ் பார்ட்டி நடக்குது. சோ இது ஒரு ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆன அன்னைக்கே நடக்குது. முடிஞ்ச உடனே ஆஃப்டர் பார்ட்டி கூட்டி போவாங்க சார். அதான் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பழசாயிடுச்சுன்றதுனால இதுக்கு மேல வந்து ஒரு ஹோஸ்டா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. ஒரு 2 minutes ரிலாக்ஸ் நான் போக மாட்டேன் இங்க இருந்து. நோ ஐ வில் நாட் கோ. சரி எப்படி இருந்தாலும் அவங்கள காப்பாத்த முடியாது சிவா பண்ணால. ஆமா ஓகே. நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவங்கள காப்பாத்த முடியாது. நீங்க என்கிட்ட எல்லா கதையும் சோ அதனால என்ன பார்ட்டி அப்படிங்கறத சொல்லிடலாம். இப்போ ப்ளே பண்ணுங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு மியூசிக். நிச்சயமா நம்ம படத்துல இருந்து வர இல்ல இது நான் மியூசிக் தான். அம்மா கிரியேஷன்ஸ் லோகோ மியூசிக். சிவா சார் மியூசிக் நல்லா இருக்கு. ப்ரொடியூசர் சரி நீங்க பண்றது நியாயமா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. எங்க போனாலும் ஆல்ரெடி உங்க மேல கம்ப்ளைண்ட். சும்மா இவங்க வந்து வேலை பார்க்காம பார்ட்டி பண்றாங்கன்னு. இங்க நடுவுல வந்து ஃபங்க்ஷன்ல பாதியில வந்து இங்கேயும் பார்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பார்ட்டி? இல்ல இந்த படத்தை கண்டிப்பா திருவிளையாடல் வைக்க முடியாது. கண்டிப்பா வைக்கலாம்னா உங்க லைஃப் ஸ்டோரி ஏதாவது எடுத்தா இதுக்கு பார்ட்டி நான் ஆக்சுவலி சார் நான் வந்து ஆக்சுவலா இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான டைட்டில் இது. உலகத்துக்கு முக்கியமான டைட்டில் பார்ட்டியா? ஆமா. இப்போ நீங்க டிடிஎல் ஆமா யார் பாடி தெரியுது. டிடிஎல்ஜே அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தில்வாலே தில்வாலே அந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. கூட ஜிஜிஎஸ்ஆர் இத நாங்க சுருக்கி அப்படி தான் வச்சிருக்கோம். அது உங்களுக்காக தான் சொல்றது. பார்ட்டி அதுல வர பி வந்து பீஸ்ஃபுல். இந்த உலகத்துல வந்து இன்னைக்குமே அமைதி இருக்கணும்னு அத அமைதி பிக்காக வச்சிருக்காங்க. அடுத்து ஏனா அன்பு. ஏ ஃபார் அன்பு. ஏன்னா பீஸ் அண்ட் லவ் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்ப்ரெட் லவ் அப்படி. அடுத்த வார்த்தை ஆர் ரெஸ்பெக்ட். கேக்குறாரு பக்கத்துல. ரெஸ்பெக்ட். உண்மையிலே எல்லாருக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். எங்கள் ப்ரொடியூசர் ரெஸ்பெக்ட் பண்ணி இதுக்காக தனியாக ஒரு பார்ட்டி நாங்கள் வைக்கல பாருங்க. இந்த ஃபங்க்ஷன்லேயே வச்சுட்டு பாருங்க. ஸோ பெரியவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்தது டி 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 என்ன டீ டீ வந்து ஒன்றும் இல்லை. டீ இஸ் வெரி குட் ஃபார் யர் ஹெல்த். ஓகே. ஆக்சுவலாக முக்கியமாக இவர் வச்சது காரணம் என்னன்னா டீ வந்து எல்லாரும் காலையில் எழுந்து டீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் இப்போ நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஆம்பிஷன் இருக்கும். இந்த வருஷத்துல வந்து ஒல்லி ஆகணும் அப்படின்ற 6 பேக் கொண்டு வரும். எங்க டீம் எல்லாருக்குமே வந்து காலையில இருந்து டீ சாப்பிடணும் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு அப்புறம் இதுவும் காலையில எழுந்ததே கிடையாது. ஓகே. ஸோ பிரேம்ஜி ஏன்ட்டதா மற்றதா ஓகே இது வரைக்கும் காலைல எழுந்ததே கிடையாது. ஸோ டீ இஸ் குட் ஃபார் ஹெல்த். வை 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 unnecessary things happening in this world. நம்மளாம் சந்தோஷமா இருக்கிறது தான் இந்த லைஃபே. ஸோ அதனால தான் பார்ட்டி. இதுக்கு மேலே சத்தியமா ஹெல்ப் பண்ண முடியாது. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி.